கமலாரஞ்சு தோலில் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கமலாரஞ்சு தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ட்ரையாக வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு பெருங்காயம் போட்டுக்கலாம். கமலாரஞ்சு தோலை போட்டுக்கலாம். இதே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். மூடி வச்சுட்டேன், கொஞ்சம் வேகட்டும். நல்லா வதங்கியாச்சு. எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பெரிய எலுமிச்சை அளவு வெல்லத்தை பொடியாக துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு குக் ஆகட்டும். நல்லா வெந்தாச்சு. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மோர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். கமலாரஞ்சு தோல் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.